கிங்பின் லாஜிஸ்டிக்ஸ். சைமன்றவன் இந்த கம்பெனி பேரில் போர்ட்டை மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து 99 வருஷம் லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு வரான். அதில் இன்ஜினியர், சூப்பர்வைசர், மேனேஜர், லோடுமேன் அப்படி இப்படின்னு ஒரு 14,000 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கு காரணம் லாஜிஸ்டிக்ஸ்ன்ற பேரில் கோல்டு, எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி நிறையா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் அதிகமாக அவனுக்கு ஸ்மகிள் பண்ணுறது வாட்ச் தான். லக்ஸுரி வாட்சஸ். தங்கத்தையும் வைரத்தையும் கூட வேல்யூ ஜாஸ்தி, ஆனால் ரிஸ்க்கு கம்மி. புதுசாக வர லேபர்ஸ்க்கெல்லாம் மெடிக்கல் கம்பெனி நடத்தி ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்க சார். இப்போ வரைக்கும் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க சார்? ரெக்கார்டுக்கெல்லாம் இல்லை சார், இன்டர்னல் பர்பஸ்க்கு தான். நீங்கள் பேசுங்க. அதான் சார், இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் ஐயப்பன்றவன் பொருள் ஏற்றுறது, இறக்குறது, காசு விஷயத்தெல்லாம் பார்த்துக்குறேன் சார். கார்த்தி தான் லேபர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. சரவணன் டிரான்ஸ்போர்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துப்பான். இவங்க எல்லாருக்கும் ஹெட்டு தான் சார். அந்த ஒரு நிமிஷம் அவத்துக்கு இதெல்லாம் ஓகே தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி கான்செப்ட் ஒருத்தன் அண்டர் கவரில் உள்ளே போனான். 1 வருஷம் அவன்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த டீமும் கலைஞ்சு போச்சு. நீங்கள் முதல்ல அவனை பிடிங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். அங்கே தயாளன்னு ஒருத்தர் இருக்கேன் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே யாராக இருந்தால் அவனை மாரி எங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். தயாள் சைமனுக்கு அப்புறம் அந்த போர்ட்டை மொத்தமாக பார்த்துக்கிறது இவன் தான். அவன் தொழிலுக்கு இடைஞ்சலாக இருக்கிற யாராக இருந்தாலும் யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டான், கொண்டுருவான். அவங்க பாடி கூட கிடைக்காது. இத்தனை வருஷமா அவனுக்கும் சைமனோட இந்த தொழிலுக்கும் போட்டியே இல்லாமல் வச்சிருக்கான். எனக்கு 1.5 வருஷம் உள்ளே இருக்கவே நாக்கெல்லாம் தெளிச்சு சார். 8 வருஷமா ஒரு தண்டருக்கு வர உள்ள இருக்கலாம் வாய்ப்பே இல்லை சார். அது எவ்வளோ தெரியுமாடா? தெரியல. 2 கோடி. பின்னாடி சொல்லுற, முன்னாடி வேடா. சரிங்க. வாடா வா. சைமன் பற்றி எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்க முடியல. எப்போ தான் சார் இங்கே வரான். அவன் பையன் அர்ஜுன் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்கான். அவனுக்கு அவங்க அப்பா பிஸ்னஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஆனால் இவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து தேவையான எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான். எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுக்கு உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே போனால் தான் சார் தெரியும். இந்த 1.5 வருஷம் கேஸ் ஸ்டடியில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். ஃபேமிலியை பார்த்தே 1 வருஷம் ஆச்சு சார். கொஞ்சம் சீக்கிரம் ரிலீவ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி கிளம்புங்க, நான் சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க சார். அப்புறம் பழனிசாமி சார் சேஃபாக இருந்துக்கோங்க. அப்படியே அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லி அனுப்புங்க. சரிங்க சார்.